வணக்கம் ஐயா. நான் இங்கே இருக்கிறேன் டஃபி ஆப்பில் இருந்து. கடந்த வீடியோக்களில் ஆசிரியர் சுயவிவரத்தை சேர்த்துள்ளோம். இப்போது ஆசிரியர்களுக்கு சம்பளத்தை சேர்க்க முயற்சிப்போம். இந்த வீடியோவில் சம்பளங்களைச் சேர்ப்பது மற்றும் கட்டண சம்பளத்தை பார்ப்பது பற்றி அறிந்து கொள்வோம். சரி, சம்பளத்தை சேர்க்க ஆரம்பிக்கலாம். டாஷ்போர்டிலிருந்து பணியாளர் ஐகானை கிளிக் செய்க. புதிய பட்டியலிலிருந்து சம்பள விருப்பத்தைச் சேர் என்பதைத் தேர்ந்தெடுக்கவும். பயன்பாடு உங்கள் பணியாளர்கள் பட்டியலை இங்கே காண்பிக்கும். சம்பளத்தை சேர்க்க எந்த ஊழியர்களின் சுயவிவரத்தையும் தேர்ந்தெடுக்கவும். நீங்கள் பணியாளர் சுயவிவரத்தில் கிளிக் செய்யும் போது பயன்பாடு உங்கள் ஊழியர்களின் அடிப்படை தகவல்களைக் காண்பிக்கும். நீங்கள் ஏதேனும் செலுத்தியிருந்தால் கடைசியாக செலுத்திய சம்பளம். சம்பளத்தைச் சேர்க்க திரையின் மேலிருந்து பிளஸ் ஐகானை கிளிக் செய்க. பயன்பாடு உங்களுக்கு புதிய திரையைக் காண்பிக்கும். கட்டண தேதியை அமைக்கவும். பின்னர் சம்பளத்தின் தொடக்கத் தேதியையும் பின்னர் சம்பளத்தின் இறுதித் தேதியையும் தேர்ந்தெடுக்கவும். இந்த பயன்பாடு கிடைத்தால் தானாகவே வருகையாளர்களிடமிருந்து கிடைக்கும் தொகையைக் காண்பிக்கும். நீங்கள் செலுத்திய தொகையைச் சேர்க்கவும். அடுத்து ஏதேனும் இருந்தால் கழித்தல் தொகையை அமைக்கவும். அடுத்தது கட்டண முறை விருப்பம். பணம், காசோலை அல்லது நிகர வங்கி போன்ற உங்கள் கட்டண முறைகளை அங்கு அமைக்கவும். கடைசி விருப்பம் கருத்துக்களுக்கு. உங்கள் கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் பின்னர் சேமி என்பதைக் கிளிக் செய்க. ஆம், பயன்பாட்டில் சம்பளத்தை வெற்றிகரமாக சேர்த்துள்ளோம். நீங்கள் கடைசியாக செலுத்திய சம்பளத்தையும் மாற்றலாம். அந்த சம்பளத்தை கிளிக் செய்க. பயன்பாடு உங்கள் சம்பளத்தை திருத்த அனுமதிக்கும். சரி, இப்போது மொத்த ஊதிய சம்பள பட்டியலை சரிபார்க்கலாம். டாஷ்போர்டுக்கு வந்து பணியாளர் ஐகானை கிளிக் செய்க. பின்னர் சம்பள பட்டியலைத் தேர்ந்தெடுக்கவும். இங்கே பயன்பாடு உங்கள் எல்லா சம்பளங்களையும் காண்பிக்கும். எனவே இது பயன்பாட்டில் உள்ள சம்பளத்தைப் பற்றியது. இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. நல்ல நாள். குட் மார்னிங், குட் நைட். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும் போதெல்லாம்